நான் தான் உங்களோட பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 90 கிட்ஸ்க்கு பிடிச்ச பாண்டி ஆட்டத்தை தான் பார்க்க போறோம். ஐ மீன் நொண்டி ஆட்டம். என்னோட காஸ்டியூம் இதுன்னு பார்த்தோம்னா 90 கிட்ஸோட ஃபேவரட் காஸ்டியூம் தான். இந்த மாதிரி டென்ஸோட ஷர்ட்டை எடுத்து போட்டுப்பாங்க. அவங்க அப்பாவோட ஷர்ட்டோ இல்ல தம்பி அண்ணனோட ஷர்ட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பேண்டோ இந்த மாதிரி அந்த காலத்துலலாம் வந்துட்டு பேண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாவடையை போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வலிச்சுட்டு நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு ஒத்த காலால குதிச்சு ஆடும்போது அந்த கொலுசு சத்தத்துக்கும் அப்படியே அழகா இருப்பாங்க. இதான் நாங்க நொண்டி ஆட்டத்துக்காக போட்டிருக்க பாக்ஸ். இந்த பக்கம் 4 இருக்கும், இந்த பக்கம் 4 இருக்கும், மொத்தமா 8 இருக்கும். இதை எப்படி விளையாடணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கடையில போட்டு 1 2 3 4 நெக்ஸ்ட் 1 2 3 4 இதை தொட்டு இதை எடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஆட்டம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆட்டம்னா இந்த மாதிரி போட்டு 1 2 3 4 5 1 2 3 இந்த மாதிரி முடிச்சுட்டு எடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா தட்டை தாமரையா எப்படி வச்சிருந்தா வந்துட்டு தட்டு அதே இப்படி வச்சிருந்தோம்னா தாமரை. ஃபர்ஸ்ட் நான் தட்டு உங்களுக்கு விளையாடி காமிக்கிறேன். இது கீழே விழுந்தா அவுட்டு. நெக்ஸ்ட் இது கீழே போட்டு அது மிதிச்சுட்டு அதை எடுக்கணும். இப்ப நம்ம தட்டி முடிச்சிட்டோம். இப்ப தாமரைக்கு இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு குத்தா கொல்கட்டையா இது வந்துட்டு குத்து. நெக்ஸ்ட் இப்படி இருக்கிறது கொல்கட்டை. நான் ஃபர்ஸ்ட் குத்து விளையாடுறேன். எதுலயும் கீழே உளுந்துடக்கூடாது. ரைட்டா 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 இதை வரையும் நாங்க வந்துட்டு கரெக்டா தாண்டி வந்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா ஃபைனல் ஸ்டேஜ். என்னன்னா இந்த கட்டத்துல நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கட்டத்தெல்லாம் வந்துட்டு சொந்தமாக்கிக்கலாம். அது என்னன்னா கீழா மேலான்னு கேட்பாங்க. மேல்னா இப்படி தூக்கி போடணும், கீழ்னா கண்ணை மூடிட்டு பின்பக்கமா தூக்கி போடணும். நான் இப்போ வந்துட்டு கீழே தூக்கி போடுறேன். எனக்கு வந்துட்டு அந்த கட்டம் வந்துட்டு சொந்தமாயிருக்கு. ஸோ வந்துட்டு இதுல நான் என்னோட இனிஷியலை போட்டுக்க போறேன். எஸ்பின்னு என்னோட இனிஷியலை போட்டு இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடும் போது நான் போட்டிருக்க எஸ்பின்னு அதை வந்துட்டு தொடக்கூடாது. அவங்க தாண்டி போய் தான் ஆடணும். இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களோட இனிஷியல்லாம் போட்டு யார் அதிகமான கட்டை வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். நம்ம வந்துட்டு இப்போனா போனு டெலிவிஷன் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்க்கறதுனால நம்ம கண்ணெல்லாம் கெட்டு போகுது. ஆனா நம்ம இந்த மாதிரி விளையாடுறதுனால நம்ம காலில் வந்துட்டு குதிச்சு ஆடுறதுனால நல்லா பிளட் சர்க்குலேட் ஆகும். அப்புறம் வந்துட்டு நல்ல பசி உணர்வு ஏற்படும். நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இதை திரும்பி விளையாண்டோம்னா டைஜஷன் கூட ஆகும். இதெல்லாம் 2K கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அப்புறம் உங்க வீட்டுல இன்னைக்கு சண்டே. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பூ அவள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த நொண்டி ஆட்டம் பிடிக்குமோ கமெண்ட்